நகர செயலர் திருநெல்வேலி நகர செயலர் இருக்காரு. அவர் குடும்பமே ஏடிஎம்ஏ குடும்பம். குடும்பமே ஏடிஎம்ஏ குடும்பம். இவர் நிக்கிறார் பாருங்க. இவர் தான் துணைத் தலைவர், நகர துணை செயலாளர். அவங்க ஒய்ஃப் தான் வந்து சரளா நாகராஜ் இவர் பேரு. இவரு ஒய்ஃப் சேர்மனுக்கு எல்லா நகராட்சியிலுமே அவருக்கு தனியா ஒரு அறை வந்து ஒரு ரூம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. திருநெல்வேலி நகராட்சியில ஜாதி அடிப்படையில் இவர் எஸ்சின்றதால அவங்க முதலியார்ன்றதால ஜாதி அடிப்படையில் இவருக்கு ரூமை ஒதுக்காம இன்னைக்கு வரைக்கும் அலக்கழிக்கிறாங்க. நீங்க மேல போய் ரூமோட போட்டோட எடுத்துங்க. போட்டபடி தளபதி போட்டோவையும் நம்ம துணை டெப்டி சிஎம் போட்டோவையும் கலைஞர் போட்டோவையும் மாட்டி வச்சிருந்தா அதை கழிட்டு குப்பையில போற மாதிரி போட்டாங்க. அந்த காப்பி எங்க கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வேணாம் கூட அது ஆதாரமோட வச்சுங்க. ஆனா இந்த மாதிரி லஞ்சத்திலேயே புழங்குற ஒரு திருநெல்வேலி நகராட்சியுடைய கமிஷனரையும் சேர்மனையும் உடனடியாக மேல் நடவடிக்கை எடுத்து அவங்க 2 பேரையும் மாற்றம் தான் எங்களுடைய கோரிக்கை. இதுல நகர்மன்ற உறுப்பினர்கள் அதிகாரப்பூர்வமா எழுந்து கேள்வி கேட்கிற பட்சத்துல நகர்மன்ற தலைவி அவங்க வீட்டுக்காரர் வந்து ஆல்ரெடி 6 கொலை பண்ணவர், HSA+ கேட்டகரி, அவரை வச்சு கொலை மிட்டல் விடுறாங்க. ஆல்ரெடி எங்க வீட்டுல வந்து போன வருஷம் 3 வருஷம் கேள்வி 2023 நகர்மன்றத்தில் கேள்வி எழுப்புறாங்க. ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு போட்ட ஃபேவர் பிளாக், பழைய நகராட்சி பில்டிங்ல 1.5 லட்சம் ரூபாய்க்கு போட்டப்பட்ட ஃபேவர் பிளாக்கு 7 லட்சம் ரூபாய் போடுறாங்க. அதை எழுந்து நகர்மன்ற உறுப்பினராக எங்க 6வது வார்டு கவுன்சிலர் மனைவி கேள்வி கேட்கறாங்க. அவர் என்ன பண்றாங்க, உஷாராணி என்ன பண்றாங்க, நகர்மன்ற தலைவி என்ன பண்றாங்க, அவர் உதவியாளர் லோகநாதன் வச்சு கூட 2 பசங்களை வச்சு என்ன கொலை முயற்சி பண்ணி என்னோட ஓட்டுநர் கையில வெட்டு வாங்கி திருநெல்வேலி காவல் நிலையத்தில் FIR இருக்கு. அவர் கையில 18 நரம்பு கட்டாச்சு. அந்த கேஸை வாபஸ் வாங்கறதுக்கு போன வாரம் என் வீட்டுக்கு நடந்தாங்க. 4 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்குறேன், வாங்கிக்கின்னு கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் ஒத்துக்கல. நகர்மன்றத்தில் கேள்வி கேட்டாவே கணவரை வச்சு கொலை மிரட்டல் வர நகர்மன்ற தலைவியை தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவர்கள் திருநெல்வேலி நகராட்சி கவனத்தை திருப்பி பொதுமக்களையும் கட்சிக்காரர்களையும் காப்பாற்ற வேண்டும். இல்லை என்றால் வர சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பு திருநெல்வேலியில் இருக்கும். சரி, இப்ப அவங்க அதிமுகவினருக்கு ஃபேவரா இருக்காங்கன்றீங்க. ஆனா திமுக என்ன பொறுப்புல இருக்காங்க சொல்லுங்க. திமுக நகர செயலாளர் டிவி ரவி வந்து நகர செயலாளர், உஷாராணி வந்து நகர்மன்ற தலைவி. நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க? நான் நகர இலக்கிய அமைப்பாளராக இருக்கேன். ஆனா அவங்க அதிமுகவினருக்கு ஃபேவரா பண்றாங்க. அதிமுக காரில் தான் வராரு, அதிமுக தான் சுத்துறாரு. அவங்க குடும்பமே அதிமுக குடும்பம் தான். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து எல்லாமே அதிமுக தான். உங்களுக்கு உதாரணத்துக்கு வேணா கூட நகராட்சி 22 இருந்து இப்ப 25 வரைக்கும் விட்ட டெண்டர் மொத்தமே பாத்தீங்கன்னா எல்லாமே அதிமுக தான் எடுத்திருக்காங்க. அதை எடுத்து கொடுத்த டிவி ரவி நகர செயலாளர். அதுக்கு தனியா ஒரு அமௌண்ட் வீட்டுல கட்டிங் வாங்கிக்கினேன். ஃபுல்லாவே ஏடிஎம் ஃபேவரா தான் பண்ணிட்டு இருக்காங்க.